ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான பீஃப் கிரேவி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இது நீங்க சொன்னாதான் பீஃப் கிரேவின்னே தெரியும். இல்ல அப்படின்னா மட்டன் கிரேவி அப்படின்னே நினைச்சுக்கிடுவாங்க. பீஃப் சாப்பிடாதவங்களுமே இப்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கிட்டு 2-3 தடவை மஞ்சள் பொடி போட்டு நல்லாவே அலசி எடுத்துக்கிட்டேன். இது அப்படியே ஒரு குக்கர்ல இப்ப சேர்த்துக்கிறலாம். குக்கர்ல சேர்த்து ஒரு பெரிய பல்லாரி நீட்டு வாக்குல கட் பண்ணியிருக்கேன். அதையுமே அது கூடவே சேர்த்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டு விட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம விசில் விட்டு வேக வச்சு எடுத்து தான் கிரேவி பண்ண போறோம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி ஒரு குட்டி தக்காளி இதையுமே நம்ம 2 அல்லது 4 கட் பண்ணி உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேங்க. நான் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூட தேவை அப்படின்னா நீங்க இன்னும் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர்ல விசில் போட்டுடலாம். 5 அல்லது 6 விசில் போட்டோம் அப்படின்னா இது சூப்பரான நமக்கு நம்ம நினைக்கிற பதத்துக்கு கிடைச்சிரும். இப்போ கிரேவிக்காக நான் இந்த மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கனால 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். நம்மளோட பீஃப்மே சூப்பரா வெந்து வந்துருச்சு. இந்த தண்ணியை நம்ம மல்லிலைகள் போட்டு சூப்பாவும் குடிக்கலாம், ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கிரேவில கூட இதை நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம ஒரு சட்டியை காய வச்சு தேங்காய் எண்ணெயில தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். தேங்காய் எண்ணெய் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க கடல் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எது வேணா யூஸ் பண்ணிக்கிறலாம். ஆனா தேங்காய் எண்ணெயில செய்யும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறலாம். நான் 10 அல்லது 15 இந்த மாதிரி வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கிறேன். சிம்ல வச்சே வறுத்து எடுத்துக்கிறேங்க. கருகுனா அந்த கலரும் இருக்காது, அந்த டேஸ்டும் மாறிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இதை ஓரமா ஆற வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம பீஃப் கிரேவி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லாவே வதக்கி விட்டுறலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க பல்லாரியையும் அது கூடவே சேர்த்து விட்டுறலாம். கொஞ்சமா வாசனைக்காக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கிறோங்க. நம்ம பல்லாரியை எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதனால பொறுமையா நல்லாவே வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு மூடியை வச்சு மூடி வதக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வதங்கி வந்துடும். இப்போ நம்மளோட பல்லாரி சூப்பரா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே கறி வேகிறதுக்காக சேர்த்துருக்கோம், இது கிரேவிக்காக சேர்க்கிறோம். இப்போ இதையுமே பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுறலாம். பச்சை வாசனை ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் இதுல காரத்துக்காக நம்ம தனி மிளகாய் தூள் சேர்க்க போறோம். அதாவது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, அதாவது காரம் அதிகம் சாப்பிட்றவங்களா இருந்தா அதிகமா சேர்த்துக்கிறங்க, இல்ல கம்மியா வேணும் அப்படின்னா கம்மியா சேர்த்துக்கிறங்க. இப்போ மிளகாய் தூளையுமே நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா தக்காளி, அந்த தக்காளியை இது கூடவே சேர்த்து வதக்கி தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமா வழக்கம் போல உப்பு சேர்த்துக்கிறலாம். நம்ம ஏற்கனவே அந்த கிரேவி இந்த பீஃபை உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம். அதனால பார்த்து கொஞ்சமாவே சேர்த்துக்கிறோங்க. நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி ரொம்பவே சீக்கிரமா வதங்கி வந்துடும். இப்போ நம்மளோட தக்காளியும் சூப்பரா வதங்கி வந்துருச்சு. அதுல இருந்து எண்ணெயும் நல்லாவே பிரிஞ்சிருச்சு. இந்த டயத்துல நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா பொடிகளை சேர்த்துக்கிறலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே மஞ்சள் பொடி சேர்த்தனால இப்போ நம்ம சேர்க்கலை. இப்போ இந்த மசாலாக்களையுமே அடுப்பை சிம்ல வச்சு நல்லா பொறுமையா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா மசாலா தீஞ்சிருச்சு அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். அதனால சிம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம மசாலாவுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கோம் பாத்தீங்களா பீஃப், அந்த தண்ணியோடவே நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ அதை ஃபுல்லா அப்படியே கொட்டி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு உப்பு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அப்போ அதை இப்பவே செக் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே நம்ம நல்லாவே வேக வச்சு எடுத்துட்டோம். அதனால
ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் வெந்தாலே போதும். உங்களுக்கு தண்ணி எதுவும் தேவை அப்படின்னா வந்து அந்த குக்கரை வந்து அலசி விட்டுருங்க. நான் வந்து கொஞ்சமாக எனக்கு கிரேவி தேவை, அதனால் வந்து அதை அலசி விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கூட தண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கிறலாம். இப்போ நல்லாவே கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடியை வச்சு நம்ம வந்து 5 நிமிஷம் நல்லாவே மூடி வேக விட்டுறலாம். இப்போ மூடியை வச்சு மூடியாச்சு. அப்போ கையோடவே நம்ம வந்து மிளகாய் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையுமே நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப வந்து நைஸாக அரைச்சோம் அப்படின்னா வந்து நல்லா இருக்காது. சில்லி ஃப்ளெக்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ நான் வந்து இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம மிச்சம் இருந்தால் வேறு எதுக்காவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. ஏன்னா நம்ம எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு தான் வந்து இதை அரைக்கிறோம். இப்போ நம்மளோட பீஃப் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் இந்த மசாலா இந்த மிளகாய் தூளை வந்து சேர்த்துக்கிறோங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்கோம், மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம். அதனால காரத்தை வந்து பார்த்தே சேர்த்துக்கிறோங்க. இப்போ இதையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சு இறக்கணும் அப்படின்னா நம்மளோட சூப்பரான பீஃப் கிரேவி வந்து ரெடி ஆயிடும். இந்த பீஃப் கிரேவியை வந்து நம்ம ஒயிட் ரைஸ் கூட, தேங்காய் பால் சாதம், பரோட்டா இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எது கூட வேணா வச்சு சாப்பிடலாம். நெய் சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக வந்து மேட்ச் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பீஃப் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து பீஃப் சாப்பிடாதவங்க கூட இதே மாதிரி செஞ்சு கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் கொடுத்துக்கிறங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.